பிரியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வை பொறுத்த வரைக்குமே இபாதத்தினுடைய விஷயத்துல நாம சிரமப்படுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். நம்ம கஷ்டப்பட்டு அமல் செய்வதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு நபர் பசியோட இருக்கிறாரு, ஃபர்லு தொழுகை ஆரம்பிக்குது. இப்ப அவருக்கு சாப்பாடும் தயாரா இருக்குது, தொழுகையும் ஆரம்பமா போகுது. இப்ப இவர் சாப்பிடணுமா தொழுகணுமா? இந்த இடத்துல என்ன சட்டங்க இருக்கு? கடுமையான பசியில இருக்கிறார், அங்க சாப்பாடு ரெடி, இங்கே ஃபர்லான தொழுகை இங்க ஆரம்பமா போகுது. இப்ப அவர் சாப்பிடணுமா தொழுகணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதல்ல சாப்பிடு, அப்புறம் தொழுகு. ஒருத்தர் அவருடைய சுய தேவையில ரொம்ப பயங்கரமா இருக்கிறார், சிறுநீர்ல ரொம்ப அவருக்கு தேவை இருக்குது, ஆனா தொழுக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அங்க போகணுமா இங்க வரணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதல்ல அந்த தேவையை முடிச்சுட்டு தான் தொழுகைக்கு வரணும். இந்த மாதிரி அல்லாஹ் இலகுபடுத்திக்கிட்டே இருக்கான். தொழுகைக்கு நீங்கள் பொறுமையாக வாருங்கள், தொழுகைக்கு ஓடி வராதீங்க அப்படின்னு சொல்றாங்க. தொழுகைக்கு நீங்க ஓடி வரக்கூடாது, தொழுகைக்கு நீங்க பதறிக்கிட்டு வரக்கூடாது, பொறுமையா வரணும், நிதானமா வரணும். அதே போன்று நிதானமாக பொறுமையாக தொழுக வேண்டும். இதுதான் அல்லாஹ் விரும்புறான். அப்ப அல்லாஹ் உங்களுக்கு இலகுவதான் நாடுறான், கஷ்டத்தை எல்லாம் அல்லாஹ் நாடவே மாட்டான். சிரமங்களை இபாதத்தினுடைய விஷயத்துல அல்லாஹ் கஷ்டத்தை விரும்ப மாட்டான், மேலும் அல்லாஹ் இலகுவையே விரும்புகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களிடத்துல ஒரு பெண்மணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பெருமானார் உள்ள வந்தோடனே அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அந்த பெண்மணி போன பிறகு ஆயிஷா அம்மா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பெண் ரொம்ப நீண்ட நேரம் தொழக்கூடியவள். ஆயிஷா அம்மா சொல்றாங்க, இந்த பெண் ரொம்ப நீண்ட நேரம் தொழக்கூடியவள், இரவு நேரத்துல ரொம்ப நின்று தொழக்கூடியவள், எல்லா இபாதத்தையுமே என்ன செய்வா, ரொம்ப நேரம் அந்த இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடியவள் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை பத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மா சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வணக்கங்களில் இபாதத்துகளில் நீங்கள் சக்தி பெறும் அளவையே நீங்கள் தொடர்ந்து அதை செய்து கொள்ளுங்கள். ஒரு இபாதத்துல ஒரு வணக்கத்துல உங்களுக்கு என்ன சக்தி இருக்குதோ அதை மட்டுமே நீங்க செஞ்சு பழகுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதை மீறி நீங்க செய்ய வேணாம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் சடையடையாத வரையும் அல்லாஹ் சடையடைய மாட்டான். நீங்க உங்களை வருத்தி கொண்டு, நீங்க உங்களை சிரமப்படுத்தி கொண்டு, நீங்க உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு செய்யக்கூடிய இபாதத் செயல்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். நீங்க ரொம்ப இலகுவாக செய்யறதையே அல்லாஹ் விரும்புறான். நீங்க சடையடைஞ்சிடக்கூடாது, நீங்க சடவடைஞ்சீங்கன்னா அல்லாஹ் சடையடைஞ்சிருவான் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, வகான அஹப்பல்லதீன இலைஹி மா தவாம சாஹிபுஹு அலைஹி. அல்லாஹ்வுக்கு தன்னுடைய அடியானிடத்திலே ரொம்ப பிடிச்ச ஒரு அமல் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானது என்னன்னு சொன்னா, ஒரு அடியான் தொடர்ந்து செய்யக்கூடிய அமல் தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியம்.